பா அவனுங்கெல்லாம் அந்த பக்கம் வந்ததே இல்லைப்பா, திடீர்னு வந்துட்டு உள்ள விடுன்னு கேட்குறானுங்கப்பா, திடீர்னு நாங்களும் தேர்வுப்பன்னு கேட்குறாங்கப்பா. மறுமலர்ச்சி படம், அந்த படத்தில் வரக்கூடிய ராசுப்படையாச்சி பாட்டை போட்டு கொஞ்சம் ஓவராக ஆடி இருக்கானுங்க சின்ன பசங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமா உருட்டிக்கிட்டு இருப்பேன். அண்ணாமலை, யோ அண்ணாமலை, இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது யாரு? இந்து தானே, பேசி பாரு கொஞ்சம். ஏன்னா காவல்துறையால் ஏற்பட்ட ஒரு பயம், அச்சுறுத்தல், எங்களை கண்டு கூட அவங்களால ஒழுங்கா பேச முடியல, அவங்களால உண்மையை சொல்ல வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளுக்கும் அங்குள்ள பெண்கள் வந்து உள்ளாகி இருக்காங்க. இதுக்கு காவல்துறை வெட்கப்படணும்னு சொல்லுவேன், வெட்கப்படணும்னு சொல்லுவேன். அவனும் நம்மள மாதிரி சக மனுஷன்டா, நம்மளாம் தாயா பிள்ளையா இருக்கணும்டா. ஒருத்தன் வந்து பிறந்ததுனால இவன் இந்த இடத்துல பிறந்தான், பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உள்ள விடல, ஒருத்தனுடைய உரிமையை வந்து மறுக்கிறோம்னா இதை விட ஒரு கேவலமான சமூகம் எங்கேயும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். சத்யபிரபு. தீவெட்டிப்பட்டி பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. என்னடா பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அங்கே ஒரு கோவில் பிரச்சனை, அந்த கோவில் சார்ந்து இரு சமூகத்துக்கும் இடையேயான பிரச்சனை, அந்த இரு சமூகத்துக்கும் இடையே இருந்த ஒரு சின்ன தகராறு ஒரு பெரிய கலவரமாயிருச்சு. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நாம் நேரடியாக களத்துக்கு போனோம். 2 நாள் அங்கே இருந்தோம். நாம் பார்த்தது, நாம் கேட்டது, நாம் தீர்க்கமாக விசாரித்தது, அங்கே என்ன நடந்துச்சு வாங்க பார்ப்போம். சாதி, இந்த ஒரு சாதிங்கிறது அந்த தீவெட்டிப்பட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தன்னைக்கு பிரச்சனைக்குரிய கோவிலாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கோவிலில் வந்து யாரெல்லாம் அந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தீவெட்டிப்பட்டியில் வாழக்கூடிய வன்னியர் மக்கள், சோழிய வெள்ளாளப்பிள்ளை மக்கள், நாவிதர் மக்கள், போயர் மக்கள், பறையர் மக்கள், அருந்ததியர் மக்கள், இப்படி இருக்கும் பொழுது என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, போன வருஷம் அந்த கோவில் திருவிழா பொழுது நடந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா கச்சேரியில் சாதிய தலைவர்கள்லாம் பேசக்கூடியதை கேட்டுட்டு, இந்த படம் இருக்கு இல்லைங்களா, மறுமலர்ச்சி படம், அந்த படத்தில் வரக்கூடிய ராசுப்படையாச்சி பாட்டை போட்டு கொஞ்சம் ஓவராக ஆடி இருக்கானுங்க சின்ன பசங்க. அதை பார்த்துட்டு சோழிய பிள்ளையிலேருந்து மற்றவங்களாம், இதெல்லாம் நாம் எல்லாம் சேர்ந்து பண்ணுற விசேஷம், நீ மட்டும் என்னடா பாட்டை போட்டுட்டு ஆடுற அப்படி ஒரு பக்கத்து. இன்னொரு பக்கத்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் அப்போவே சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை நாளடைவில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீ என் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டுட்டு போய் விட்டுருக்கு. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் போய் விசாரித்தோம். எந்த பக்கம்? வன்னியர், போயர், சோழிய பிள்ளை, நாவிதர் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போய் கேட்டால், அங்கே உள்ள ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பா அவனுங்கெல்லாம் அந்த பக்கம் வந்ததே இல்லைப்பா, திடீர்னு வந்துட்டு உள்ள விடுன்னு கேட்குறானுங்கப்பா, திடீர்னு நாங்களும் தேர்வுப்பன்னு கேட்குறாங்கப்பா, அது எப்படிப்பா ஒத்துக்க முடியும், அவங்களெல்லாம் எப்படிப்பா உள்ள விட முடியும். இப்படி இன்னும் ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு பக்கத்து கும்பிட்டு போகிறோம், அவங்க ஒரு பக்கத்து கும்பிட்டு போட்டுங்க, பிரச்சனையே இல்லைங்க, இந்த சின்ன பையில தாங்க இதெல்லாம் தேவையாங்க. இன்றைக்கி அவன் ஒன்று கேஸ் வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்காங்க, சம்மந்தப்படாதவங்களாம் உள்ளே போயிருக்காங்க, யாருங்க அவனுங்களுக்கெல்லாம் பெயிலை போட்டு வெளியெடுக்கிறது, எவங்க சொன்னால் கேட்குறான், படிங்களானா எவனாவது கேட்குறானாங்க. இந்த ராசுப்படையாச்சி பாட்டை போட்டு இவனுக்கு வருஷம் வம்புழுக்கிறது தாங்க வேலை. அங்கே உள்ள ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்த ஒரு அண்ணன் சொன்னது இது. இப்போ நம்ம இந்த பக்கத்து போகிறோம், எந்த பக்கத்து? பறையர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு நாள் வரைக்கும் நாங்கள் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளார போய் சாமி கும்பிடுவோம், வழிபாடு நடத்துவோம். அப்போ எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த சாமிக்கு சக்தி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு கூட எங்களுடைய பகுதியில் இருந்து தான் நடக்கும். அப்போ எங்கள் பகுதியில் தான் சாமிக்கு சக்தி அடிக்கிற நிகழ்வே நடக்கும் பொழுது எங்களை எப்படி அவங்க உள்ளே விடாமல் இருந்திருப்பாங்க? நாங்கள்லாம் உள்ளே தாங்க போய்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய நாள் அன்னைக்கு தான் நாங்கள்லாம் எங்கள் ஆட்கள் நாங்கள் வந்து அழகு குத்திக்கிட்டு நாங்கள் அம்மனுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வரும்பொழுது எங்களை உள்ளே விடாமல் கேட்டை இழுத்து பூட்டிட்டாங்க. சாமி சிலையை கொண்டுட்டு போய் தொட்டிக்குள்ளே வச்சுட்டாங்க. சாமி சிலை இருந்தால் தானடா நீங்கள் சாமி கும்பிடுவீங்க, சாமி சிலை இல்லைன்னா நீங்கள் எப்படா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சாமி சிலையை கொண்டுட்டு போய் தொட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. கோவிலையும் இழுத்து பூட்டிட்டாங்க. இதை ஏண்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்ட எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையங்க. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா அருள். அந்த பையனை அடித்து மண்டையை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. இதுதான் அங்கே நடந்த விஷயம். என்ன இந்த பக்கத்து இவங்க இதுக்கு முன்னாடி கோவிலுக்கே வந்ததில்லை, திடீர்னு கேட்குறாங்க எப்படி விடுறது. இந்த பக்கத்து நாங்கள் காலங்காலமாக கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு எங்களை வந்து உள்ளே வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ராசு படையாச்சி பாட்டு போட்டப்போ இங்கே உள்ள பசங்களுக்கும் அங்கே உள்ள பசங்களுக்கும் சண்டை வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தானடா பண்ணுறோம், இதில் நீ ஒரு சாதிச்ச அந்த பாட்டை மட்டும் போட்டு நாங்கள் தான் சொல்லி நீங்கள் அந்த இது சத்தம் போட்டு கொண்டாடுனா அது வந்து மற்ற சாதிகள் இருக்கும் பொழுது அதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ரீதியாக இங்கே உள்ள பசங்களுக்கும் அங்கே உள்ள பசங்களுக்கும் வந்த சண்டையின் காரணமாக அதில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடேசனுடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த பசங்க எங்களை கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி இப்படி இழுத்து பூட்டிட்டாங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடிய பிள்ளைக்கோ இன்னும் இருக்கக்கூடிய நாவிதருக்கோ இன்னும் இருக்கக்கூடிய வண்ணாருக்கோ இதில் உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு பிரச்சனை கிடையாது. சாதிங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு ராசு படையாச்சி பாட்டினால் வந்த பிரச்சனையினால இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பசங்க ஒரு சில பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி எங்களை உள்ள விடல. வந்து கேட்க போனா ஒரு பையன் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க. அப்ப அந்த பையன் இங்க வந்து சொல்றான், இந்த மாதிரி என்னை போட்டு அடிச்சிட்டாங்க மண்டையை உடைச்சிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப இங்க உள்ள பசங்களும் கோவப்பட்டு இவங்க ஒரு பக்கம் சண்டைக்கு போக அவங்க அங்க இருந்து சண்டைக்கு வர கலவரமாகி பத்த வச்சு இப்படிலாம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப காவல்துறை என்ன பண்ணியிருக்குன்னா வழக்கம் போல சம்மந்தப்பட்டவன் சம்மந்தப்படாதவன் வேடிக்கை பார்த்தவன் வேலை விட்டு வந்தவன் இப்படி நிறைய அப்பாவிகளை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 19 பேர், அந்த பக்கம் வந்து 13 பேர். இப்போ வரைக்கும் கைது நடவடிக்கை தொடர்கிறது. ஒன்னாச்சா? இதெல்லாம் தாண்டி காவல்துறை ஒன்று செஞ்சிருக்கு. எப்பவுமே இந்த காவல்துறை வீரத்தை வந்து சாமானியன்ட்ட தானே போய் காட்டும். கலவரம் நடக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வந்துங்க மெயினான பகுதியில் அந்த வந்து பிரச்சனை நடக்குது. அங்கே காவல்துறை வந்து தடியடி நடத்துனதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனையை கலைக்கணும்னா தடியடி நடத்தி தான் ஆகணும், அதை கூட ஏற்றுக்கலாம். மாறாக எவன் கோயிலுக்குள்ளே விடணும், யாரை கோயிலுக்குள்ளே விடலை, யாரை வந்து பிறப்பின் அடிப்படையில் உள்ளே விடலை, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த சமுதாயமான தலித் மக்கள் வாழக்கூடிய காலனிக்குள்ள பூந்து காவல்துறை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கானுங்க. காட்டு மிராண்டித்தனமா பொம்பளைங்களெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. ஜாக்கெட்டெல்லாம் பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. யாரு? போலீஸு. அப்புறம் போலீஸோட வீரத்தை சாமானியன்ட்ட தானே காட்ட முடியும். தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி அதிபராக இருக்கக்கூடிய மார்ட்டின்ட்டு அந்த காவல்துறையோடைய வீரத்தை காட்ட முடியுமா? பஞ்சாப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய மாஃபியா ஹெட் டானா இருக்கானுங்களே, அவனுங்கள்ட்ட போய் இந்த வீரத்தை காட்ட முடியுமா? அப்பாவி தலித் மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் வெறிபிடிச்சி அலைஞ்சிருக்கானுங்க, வெறிபிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. பொண்ணு, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு படித்து ஒரு டீச்சராக வேலை பார்க்குதுங்க. அந்த பொண்ணு டீச்சர் வேலை முடிஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பொண்ணை போய் எட்டி மிதிச்சிருக்கானுங்க. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே நம்ம போய் விசாரித்தோம், நிறைய ஆட்கள்கிட்ட பேசணும், இளைஞர்கள்ட்ட பேசணும், பெரியவர்கள்ட்ட பேசணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த ஓமலூர் டிவிஷனுக்கு சஞ்சய்னு ஒருத்தர் வந்து டிஎஸ்பி வந்திருக்காராம். அந்த டிஎஸ்பி வந்து சாதி ரீதியாக செயல்படுறதா சொல்கிறாங்க. அந்த டிஎஸ்பியை பற்றி நம்ம விசாரித்தோம் அப்படின்னா
அவர் திருநெல்வேலியிலே சாதி ரீதியான பிரச்சனைகளை பல விஷயங்கள்ல சாதியவாதிகள் கூட நின்று ஜான் பாண்டியனால பிரச்சனை ஏற்பட்டு ஜான் பாண்டியனால் அவர் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று பக்கா பாஜக சப்போர்ட்றான் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம சொல்லல சொல்றாங்க. அப்ப அந்த டிஎஸ்பி ஒழுங்கா செயல்படனால தான் சாமானிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க. மாபெரும் இன்னும் சொல்ல போனால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னு அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அந்த மக்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னா, எங்கள் கிட்ட கூட அங்கே உள்ள பெண்கள் பேச தயாராக இல்லைங்க, அப்படி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா காவல்துறையால் ஏற்பட்ட ஒரு பயம், அச்சுறுத்தல், எங்களை கண்டு கூட அவங்களால ஒழுங்காக பேச முடியல, அவங்களால உண்மையை சொல்ல வர முடியல. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளுக்கும் அங்கே உள்ள பெண்கள் வந்து உள்ளாகி இருக்காங்க. இதுக்கு காவல்துறை வெட்கப்படணும்னு சொல்லுவேன், வெட்கப்படணும்னு சொல்லுவேன். இப்போ இந்த பக்கம் வருவோம். டேய், எவனோ ஒருத்தன் சொல்கிறத கேட்டுட்டு சாதிய வன்மத்தோட ஏன்டா அலையிறீங்க? கேஸு வாங்கினா கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போக முடியாதுடா, கேஸு வாங்கினா வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாதுடா, நம்மளாம் படித்து முன்னுக்கு வரணும்டா, நம்மளாம் வேலைக்கு போகணும்டா. நீ அங்கே இருக்கக்கூடியவனை வந்து நீ வந்து உள்ளார விடாமல் இருக்கிறதுனால உனக்கு ஒன்றும் பெரிய சான்றிதழோ உனக்கு ஒன்றும் பெரிய வேலை வாய்ப்பை கிடைக்க போகிறது இல்லைடா. அவனும் நம்மளை மாதிரி சக மனுஷன்டா, நம்மளாம் தாயா பிள்ளையா இருக்கணும்டா. ஒருத்தன் வந்து பிறந்ததுனால இவன் இந்த இடத்துல பிறந்தான், பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை உள்ள விடலை, ஒருத்தனுடைய உரிமையை வந்து மறுக்கிறோம்னா இதை விட ஒரு கேவலமான சமூகம் எங்கேயும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்கிறதுக்கு நாமெல்லாம் வெட்கப்படணும்னு சொல்லுவேன், வெட்கப்படணும்னு சொல்லுவேன். அதாவது ராசுப்படையாச்சி பாட்டு போட்டதுனால வந்த ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே உள்ள பசங்களை ஏற்றி விட்டு இன்னைக்கு கலவரம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது, உணர முடியுது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, எஸ்பி அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, அருண் கபிலன், சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். என்ன சார், நீங்கள் கூட வந்து ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு மக்களை அடித்ததா சொல்கிறாங்க சார், அப்படி என்ன சார் உங்களுக்கு வன்மம்? அப்புறம் நீங்கள் வந்து சொன்னதாக சில விஷயம் பார்த்தேன், நீங்கள் சொன்னதாக நம்ம வந்து அங்கே உள்ள சகோதரர்கள்லாம் சொன்னாங்க. மிஸ்டர் அருண் கபிலன் ஐபிஎஸ் சொல்லியிருக்காரு, இந்த தலித் இப்படி வெட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக சுற்றுறாங்க, இந்த மனநிலையை தப்பும்ப, இந்த மனநிலையை தப்பும்ப. முடி வெட்டுறது, ட்ரெஸ் போடுறதாங்க உரிமை சார், அவன் உரிமை. நீங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். இந்த மாதிரி சாதியவாதிகள் மதவாதிகள் பேசக்கூடிய பேச்சை நீங்கள் பேசுகிறத வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்காங்களே பெண்களை, அவங்க இன்னைக்கு வந்து பேசுறதுக்கே பயப்படுறாங்களே, ஒரு மாபெரும் அச்சுறுத்தலுக்குள்ள இருக்காங்க. இந்த காலத்தில் ஜனநாயக நாட்டில் இவ்வளோ மீடியா இருந்தும் அந்த மக்கள் வந்து ஒரு கடுமையான அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இருக்காங்களே. நீங்கள் தோத்துட்டீங்க மிஸ்டர் அருண் கபிலன், நீங்கள் தோத்துட்டீங்க. இப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒரு எஸ்பி இருந்தால் அங்கே பிரச்சனை இப்படி தான் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த எஸ்பி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனடியாக அந்த டிஎஸ்பி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவர் மீது துறை ரீதியான விசாரணை வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பக்கத்து ஒரு 13 பசங்க, இந்த பக்கத்து 19 பசங்க. இந்த வந்து பசங்களுடைய வந்து வாழ்க்கை என்னாச்சு, வாழ்வாதாரம் என்னாச்சு? இப்போ இன்னைக்கு அவங்க வந்து கேஸ் வாங்கிட்டாங்கன்னா வெளிநாடுகள் போக முடியுமா, இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியுமா? இப்போ இவர்களால் வழக்கு கோர்ட்டுன்னு அலைய முடியுமா? அவர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ ஒருத்தன் ஏற்றி விடுறாங்கிறதுனால அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் அல்ல. நாமெல்லாம் படிக்கணும், நாமெல்லாம் வேலைக்கு போகணும், நாமெல்லாம் எல்லாத்துக்கூடையும் தாயா பிள்ளைய ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்து மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பேனர் இருக்குது, அந்த பேனர் தான் பாஜக. இந்த பாஜகவில் இப்போ ஒருத்தர் பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருப்பேன், அண்ணாமலை. அண்ணாமலை, இந்த பக்கம் பாதிக்கப்பட்டது யாரு? இந்து தானே, பேசிப்பாரு கொஞ்சம். உன் கூட இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி கோவிச்சிக்கும். இல்லாட்டினாலும் இந்த இந்துத்துவாங்கிற பேனரில் இருக்கிறவனுங்க வந்து இடைநிலை சாதிகள் கூட தானே நிற்பானுங்க. கேட்டால் அதுக்கு பாரம்பரியம் முக்கியம், எங்கள் பழக்க வழக்கம் முக்கியம், எங்கள் பண்பாடு முக்கியம் அப்படின்னு உருட்ட வேண்டியது. எல்லாம் விட இதில் ஒரு வெக்கக்கேடு என்னன்னா, அந்த மாரியம்மன் கோவில் வந்து பொது கோவிலுங்க, பொது இடத்துல இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோவில் போயிருச்சு. அந்த கோவிலுக்கே அந்த நிலைமை.
சக மனுஷனை உள்ள விடலைன்னா உங்கள் மனநிலையெல்லாம் என்ன சொல்கிறது? அடுத்தது அந்த கோவிலில் இருக்க அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தாவாக ஒருத்தர் இருக்காராம், கோபி. இந்த கோபிங்கிறவர் என்னன்னா பொழுதுலையும் தண்ணியை போட்டுட்டு தான் சுற்றுவாராம். அந்த கோவில் சார்ந்து வசூல் பண்ண பணத்தெல்லாம் கையாடல் செஞ்சுட்டு தான் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்கப்பா. அதை என்னன்னு தீர விசாரணை செய்யுங்க. கோவிலை ஒப்படைக்காதீங்க, கவர்மெண்ட் கையில் ஒப்படைங்க. அதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கணக்கு வைங்க. 5 பேரை குழுவாக போடுங்க. நாம் சொல்கிறதுக்கு காரணம் சாமியை காப்பாற்றவா கோவிலை காப்பாற்றவான்னு வசூல் பண்ணி திங்கிறான். அதெல்லாம் கூடாதுங்கிறது தான். அடுத்தது அந்த கோவில் பூசாரி ஒருத்தர் இருக்காராம், சீனிவாசன் ஒருத்தர். அவரு தான் வேதம்லாம் படிச்சிருக்காராம். அதை பெருமையாக சொல்கிறாங்க. அவனுடைய நிலைப்பாடும் அந்த மக்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிறது தானா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு அந்த கோவிலுக்கு ஊர் உடையார்னு ஒருத்தர் இருப்பாராம். அவர் பேர் ராஜுவான். அவர் ஏதோ திமுகவில் இருக்காராம். அவர் மட்டும்தான் இவங்களும் உள்ளே வரணும், அவங்க சாமி கும்பிட்றதுல என்னையா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, அந்த பக்கம் உள்ளவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க பெரியத்தன குடும்பங்கிறாங்க, பெரியக்கார குடும்பங்கிறாங்க, 4 குடும்பங்கிறாங்க. எதுக்குடா இத்தனை இந்த இப்போ ஒரு கோவிலுக்கு இப்படிப்பட்ட பில்டப்ஸ்லாம் எதுக்கு? அழகா அதுக்குன்னு ஒரு 5-6 பேர் கொண்ட டீமை போட்டுட்டு சேவை செய்கிறது தான் செய்யணுமே ஒழிய அந்த மரியாதை இந்த மரியாதை இதெல்லாம் வச்சா பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ இதெல்லாம் அரசாங்கம் ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லுவேன் நான். இது உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் தலையிட்டு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள்ட்ட சொல்லி துறை ரீதியான நடவடிக்கை அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி மீதும் டிஎஸ்பி மீதும் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். தப்பு பண்ணவெல்லாம் வெளியே இருக்கான், தலைமறைவாக இருக்கான். வேடிக்கை பார்க்க போனவன் வந்தவன் போனவன், இன்னும் சொல்ல போனால் வேலைக்கு போயிட்டு வந்தவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. அவர்களுக்கு நியாயமான நீதி கிடைக்கணும். இது அவர்களுக்கு கூடிய விரைவில் பிணை கிடைக்கணும், பெயில் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், சாதிய வன்மை வேணாம், சாதிய பார்வை வேணாம், சாதிய நோக்க வேணாம், சாதிய எண்ணம் வேணாம், சாதிய வெறி வேணாம். நமக்கெல்லாம் அன்பு மட்டும்தான் வேணும். எல்லாத்துக்கூடையும் தாயா பிள்ளையாக இருப்போம். அடுத்ததான் கடவுள் சாமி எல்லாமே. முதல்ல மனுஷன்தான். எல்லாத்தையும் தாண்டி சக மனுஷன்தான் முக்கியம். சக மனுஷன் மீது அன்பு பாராட்டுவோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தமிழகம் முழுக்க இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறோம், பார்க்குறோம். கூடிய விரைவில் உங்களுடைய பார்வைக்கு நம்ம வைப்போம். கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.